ஹலோ மக்களே, வெல்கம் டு சினிகிராம். நம்பிக்கை வெற்றியோட வருங்க. ஆனால் வெற்றி நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் வரும். இந்த வருஷத்தில் 2025 நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு வந்துட்டு கொண்டு போவோம். நிச்சயமாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நம்ம எல்லாரும் பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்ம சினிகிராம் டீம் சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர் விஷஸை சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024ங்க. 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு பேடான ஒரு சிச்சுவேஷன் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த படங்கள் நிறைய ஏமாற்றங்கள் நமக்கு தந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷத்தில் 2024 செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வருஷமா இருந்துச்சு. நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு. ஸோ 10வது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 படங்கள் இருக்குங்க. இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜானர் தான், வேற ஜானர்ஸ் தான். என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார். அடுத்து இன்னொரு படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அரண்மனை 4. இந்த 2 படங்களும் நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சி. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வேட்டையன். இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறமா அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல படத்தை ஏன்பா நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால தேட்டரில் விடாமல் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்குள்ளேயும் வந்து எழுப்பி விட்டுச்சுன்னு சொல்லாங்க. இந்த ஒரு படம் ரஜினியோட மாசு, அதுக்கப்புறம் நமக்கு எடுக்க வேண்டிய ஒரு சில கிளாஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட லிஸ்ட்டில் 9வது இடம். இந்த படம் குறி வச்சா நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிற படம் தான் கருடன். சூரிய அப்படிங்கிறவரு காமெடினா இருந்து நம்மளை நிறைய படங்கள்ல என்டர்டைன் பண்ணியிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் சூப்பரா என்டர்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட நிறைய நல்ல ரிவ்யூஸை வாங்கி அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், சூப்பரான ஒரு ஹீரோப்பா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டாரு. அந்த படமும் சூப்பரான ஒரு படம் பேர் வாங்கி இன்னைக்கு நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கு. அவர் காமெடியாவும் நடிப்பாரு, ஹீரோவும் நடிப்பாரு, ரெண்டுமே கலந்ததான் எங்க தலை ஃபார் அ ரீசன். ஏன் இப்போ தெரியும் தலை ஃபார் அ ரீசன்? ஏன்னா அந்த நம்பர் அப்படிங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற இடம் எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7வது இடம். ஸோ 7னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. ஸோ நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2 படம் பிடிச்சிருக்குங்க. ஒன்று வந்து தளபதி விஜய் நடிச்ச கோட். ரெண்டாவதா நம்ம லிஸ்ட்ல இந்த 7வது இடத்துக்கு இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புஷ்பா 2. ஃபயர் தானே? இந்த 2 படமும் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு 100% என்டர்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு லாஜிக் கூடலாம் நம்ம யாருமே பார்க்கல இல்லையா. நம்மளை அது வந்து என்டர்டைன் பண்ணுச்சு, அவ்வளோதான். ஆனால் சூப்பராக வந்து என்டர்டைன் பண்ணுச்சு. அதுக்காக தான் இந்த படத்துக்கு 7வது இடம். அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் தான் விடுதலை பார்ட் 2. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்திருக்க. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் குரங்கு பெடல். இந்த ஒரு படம் உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு படங்க. ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தரக்கூடிய ஒரு படம். இந்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்துக்கு நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்தை கொடுத்துருக்கோங்க. சாமி முட்டை போண்டாக்கு வசரம் எழுந்தினக்கையா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எழுந்தது சாமி. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் தான் துல்கர் சல்மான் நடிப்புல வெளிவந்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படம். இந்த ஒரு படத்துக்கு ஏன் 4வது இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்கும். கேமியோனா அந்த ஒரு பர்சன் வந்து உள்ளே வந்தால் தான் அந்த இடத்துல வந்து தேட்டரில் வந்துட்டு எதிர்பார்க்காத இடத்துல இந்த மனுஷன் வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் அப்படியே விசில் பறக்கும், அப்படியே பட்டாசுலாம் வெடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒருத்தருடைய கேமியோ ரோல் ஒன்று இருக்குது. அந்த கேமியோ ரோலில் அவர் வந்திருக்க மாட்டார். பட் இருந்தாலும் அவரோட பேர் மட்டும் வரும் பாருங்க. அந்த பேர் வர இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கூஸ்பம்ஸ் ஏற்படுத்தும். Especially Harsha. He is a very valuable and trusted client of ours. என்னப்பா கேமியோக்காகலாம் 4வது இடத்தை கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிலாம் டக்குன்னு கோவப்படாதீங்க. வெறும் கேமியோக்காகலாம் கொடுக்கல. அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவும் அந்த ஸ்டோரி நரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு சூப்பரான ஒரு படமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்துக்கு 4வது இடம். Wait. ஆக்சுவல் கதை இப்போதான் ஆரம்பிக்குது.
அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துலங்க இந்த டாப் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட லிஸ்ட்ல 3வதா இருக்கிற படம் 2 படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் லப்பர் பந்து. அடுத்தது இந்த 3வது இடத்துல இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த படம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். ஏன்னா அந்த படத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான படம். நம்ம அப்பாவுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு தெரியுமா? அந்த படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ செகண்டா 2வது இடத்துல நம்மளோட லிஸ்ட்ல எந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு படம் தான். அமரன். சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான அமரன் அப்படிங்கிற அந்த படம் தான் நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை 2 படங்க பிடிச்சிருக்குங்க. அதுல முதல் படம் விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படங்க. ஸோ இந்த ஒரு படம் தான் சைனாலலாம் போய் ரிலீஸ் ஆகி நிறைய வசூல்லாம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு படம் சூப்பராக வந்து எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட நல்ல ரிவ்யூஸோட வெளியே வந்த ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை கொடுத்துருக்கோங்க. முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை இன்னொரு படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒரு படம் தான் மெய்யழகன். 2 பேரோட உரையாடல் தான் அந்த ஒரு படம் முழுக்க வரும். அந்த ஒரு உரையாடலை அவ்வளோ ஒரு அழகா வந்து காட்ட முடியுமா, அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல அவ்வளோ ஒரு சூப்பரா வந்து காட்ட முடியுமா அப்படிங்கிறத அந்த ஒரு இயக்குனர் பிரமாதமா வந்து பண்ணியிருப்பாங்க. நடிப்புலையும் சரி கார்த்திகா அரவிந்த் சாமியும் சூப்பரா வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அதுல வர ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளும் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமா நம்ம எல்லாத்தையும் ஃபீல் குட்டா நினைக்க வச்ச அந்த ஒரு படத்துக்கு நம்மளோட லிஸ்ட்ல முதல் இடத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் 10 மூவிஸ் லிஸ்ட்ல நானும் நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி நான் ஏதாவது தப்பா வந்துட்டு ரேங்கிங் கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்துட்டு ஓவர் ரேட்டிங்கா நீங்க வந்துட்டு முதல் இடம்லாம் கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா 3வது இடத்த கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா இதுக்கு ஏன்ப்பா 7வது இடத்த கொடுத்த, இதுக்கு நீ முதல் இடத்தையே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய கருத்துக்களோட நீங்க எந்தெந்த படத்துக்கு என்னென்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா பண்ணுங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே இது கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவா கூட நான் போடுறேன். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நம்மளோட சினிகிராம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட வரேன். பாய்.